ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பார்கள். அது உன் உள்ளத்தில் மேலோங்கும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். அது நல்லவைகளோ தீயவைகளோ உன் முந்தைய கர்ம வினையை பொறுத்தும் உன்னுடைய நிகழ்காலமானது அமையும். உதாரணத்திற்கு, உன்னையே நம்பி இருப்பவரை, உன்னையே சுற்றி இருப்பவரை மற்ற உறவிடம் குறையாக நீ சொல்வது உனக்கே 10 மடங்காக எதிர்மறை செயலாக பிரதிபலிக்கும். அப்படியென்றால் நாளையோ நாளை மறுநாளோ யாரோ ஒருவர் மூலம் நீ எதுவுமே செய்திருக்க மாட்டாய். ஆனாலும் தேவையே இல்லாமல் உன்னை வேண்டுமென்றே வம்பிழுத்து உன்னை கேவலமாக பேசிவிட்டு செல்வார்கள். ஒருவேளை இதற்கு முன்பு நீ நல்ல செயல் செய்திருந்தால் உன் கர்ம வினையின் தாக்கம் குறைந்திருக்கக்கூடும். உதாரணத்திற்கு, நீ ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று வந்திருப்பாய். நீ நற்செயல் செய்ததன் விளைவாக நீ உன் சொந்த உறவை மற்றவரிடம் குறையாக சொன்ன அதன் பிரதிபலிப்பு, உதாரணத்திற்கு நீ செல்லும் பாதையில் யாரோ ஒருவரின் காலை மிதித்திருக்கலாம் தெரியாமல். அதன் விளைவாக பதிலுக்கு அந்த நபரும் உன்னை எதுவும் திட்டாமல், மாறாக ஆயுஷ்மான் பவ என்று சம்பந்தமே இல்லாமல் உன்னை ஆசிர்வதித்து செல்வார்கள். இதுதான் இன்றைய பொய்யான மாய உலகினில் நடக்கும் சூழ்நிலையானது. அதனால்தான் சொல்கிறேன், நீ செய்யும் நற்செயலானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது உனக்கே 10 மடங்காய் திரும்ப உனக்கே பிரதிபலிக்கும் என்று. அப்படியென்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? தினமும் யாராவது ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில் உன் மூலமாக ஒரு உதவி சென்று இருந்தால் அது திரும்ப உனக்கே 10 மடங்காய் வந்து சேரும். உதவியானது காசோ பணமோ ஆடையோ தனமோ தானியமோ என்றுதான் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. மாறாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று வாழ்த்தினாலும், அதுவும் அவர்கள் இருக்கும் மோசமான சூழ்நிலையிலும் நீ நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்கிறாய்ப்பார். அந்த சொல்லானது உனக்கே திரும்ப 10 மடங்காய் வந்து சேரும். உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இரு. உன் கர்ம வினை கழிந்திருந்ததால் தான் உன்னால் இந்த வாக்கை கேட்க முடிந்தது. இதனை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. இனியாவது நல்ல செயலில் மட்டுமே ஈடுபட முயற்சியை செய். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.